மாதிரி எல்லா போட்டோஸ்லயும் ஒரு பெரிய கேங்கோட கையில காசே இல்லனாலும் நிறைய சந்தோஷத்தோட லைஃப் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா எங்க ஸ்கிரிப்ட் படி சந்தோஷமா இன்க்ரீஸ் ஆகணும்ல, அதான் நடக்கல. ஏன்னா காலேஜ்க்கு அப்புறம் இந்த மோர் ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப், என்ன சுத்தி இருந்த பெரிய சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாச்சு. அண்ட் ப்ரையாரிட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால டெய்லி பேசுற ஃப்ரெண்ட் கூட காணாம போயிடுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட்ல கையில காசு இருந்தும் எம்டியா ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு யாருமே இல்லைன்னுலாம் இல்ல, இப்போ நம்மள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. பட் எல்லாருமே ஒரு ரீசன்காக இருப்பாங்கன்னு நினைச்சேன். அன்டில் ஐ மெட் தீஸ் கைஸ். என்னதான் ஒர்க்னால இவங்க எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சர்ப்ரைசிங்லி இவங்க கூட the conversation extended beyond work. Since then workல ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்றதுல இருந்து ஒரு பிரேக்னா ட்ரிப் போற வரைக்கும் they never fail to be there for me. And இந்த adult friendship ஓட பெஸ்ட் பார்ட், ஒரு பாயிண்ட்ல கிரிக்கெட் ஆடலாமான்னு கேட்ட ஒருத்தன் இன்னைக்கு நம்மளோட லோன்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்றதுன்னு ஹெல்ப் பண்ணுவான். நம்மள கிளாஸ் பங்க் அடிக்க வச்ச அதே பையன் நம்ம கரியர்ல எப்படி க்ரோ ஆகுறதுன்னு நமக்கே அட்வைஸ் பண்ணுவான். அண்ட் இவங்க கிட்ட எல்லாம் நம்ம டெய்லி கால் பண்ணலனாலும் we know for a fact that they will always be there for us. அண்ட் இதை சொல்லும் போது உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் வந்தாங்கன்னா ஒரு கால் பண்ணியோ இல்ல அட்லீஸ்ட் இந்த வீடியோ சென்ட் பண்ணி தேங்க்ஸ்னு சொல்லுங்க. ஏன்னா இப்படி ஃபாஸ்டா ஓடுற இந்த வேர்ல்ட்ல these people chose to walk with you. அண்ட் இப்போ என் கேங் சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கலாம், பட் மணி மட்டும் க்ரோ ஆகல, சந்தோஷமும் தேவையான அளவுக்கு க்ரோ ஆகுது.